Hi friends, welcome to our channel ஆரோக்கியம் திருச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை யூஸ் பண்ணி ஈஸியான ஒரு கேக் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எங்கள் அப்பா தாய்லாண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்டாண்டு மிக்சர். இதோட பிராண்டு பேர் ஆக்சிஜன். 5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுக்காக அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்க கேக்குக்கான மெட்டீரியல் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கோதுமை 2 கப், அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் 2 கப், அடுத்து ஐசிங் சுகர் 2 கப், 6 முட்டை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட். இப்போ வாங்க கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வரும். ஃபஸ்ட்டு முட்டையும் ஆயிலையும் நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேக் சாஃப்டாக வரும். வாங்க கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணால் வீட்டிலே கேக் செஞ்சிடலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். நுரை பொங்குற அளவுக்கு அடிச்சிங்கன்னா தான் கேக் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கோதுமையும் ஐசிங் சுகரும் சேர்க்கணும். ரெண்டு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவனை 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும் 10 நிமிட்ஸ். இந்த டின்னுக்கு இந்த பேட்டரை மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு 180 டிகிரி 20 நிமிட்ஸ் வாங்க வச்சிடலாம். பத்தலைன்னா மறுபடியும் வச்சுக்கோங்க. வெந்திருக்கு. இப்போ வாங்க இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.